தோழர்களே, நம்ம 2019 இங்க சங்கம் ஆரம்பிச்சோம். இங்க சங்கம் வந்து சமுதாயத்தை மாற்றும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சங்கம். மாநில அமைப்பாளர் டிசம்பர் 3 அமைப்போடு இணைந்து கடந்த 6 ஆண்டுகளாக இங்க நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை செய்து வருகிறோம். அந்த வகையில முதல்ல நம்ம இந்த பெரும்பாக்க பகுதி வரும்போது இது ஊராட்சியா, நகராட்சியா, மாநகராட்சியா, மாவட்டம் எந்த மாவட்டம் தெரியாது. பெரும்பாக்கத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்க எத்தனை பேர் மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க நாங்கள் கணக்கெடுத்தோம். கணக்கெடுத்ததுல 175 மாற்றுத்திறனாளிகள் இங்க இருக்கிறாங்க என்பது அப்போது ஆய்வு தெரிஞ்சது. அந்த ஆய்வுபடி ஒரு சங்கம் உருவாக்குறாங்க. 2019 சங்கம் இங்க தொடங்கணும். நான் இந்த சென்னை மாவட்டத்தோட துணை பொதுச் செயலாளராக டிசம்பர் 3 செயலாளர் நான் இருந்து இங்க வந்தபோது செங்கல்பட்டு மாவட்டமாக என்னை பிரித்து இந்த செங்கல்பட்டு மாவட்ட பிரச்சனை தனிநபராக இந்த இடத்துல அறிவித்தார் மாநில தலைவர்கள். அந்த நேரத்தில் மாவட்ட தலைவராக இங்க வந்தோம். இத்தனை பேரை சேர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு தோழர் பிடிச்சாங்க. யாருன்னா தோழர் முரளி, தோழர் கயமணி, தோழர் மகேஷ் பாபு, தோழர் பேபி மேரி, கோபால், பாலமுருகன், சித்ரா, தேவிகலா, கங்காதரன், ராஜா, இது போன்ற தோழர்களா நம்ம கூட ஒத்துழைப்பு செய்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, முதல் கேம்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு, கைவினை பெண்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு முதல் கேம்பு போட்டோம். 1500 பேருக்கு 1560 பேருக்கு உதவித்தொகை வாங்கி கொடுத்துருவோம். அடுத்து நம்ம வந்து நேரமா இந்த வீடு இருக்கணும் சொல்லி இதுவரை 198 வீடுகள் மாற்றுத்திறனாளிகள் வாங்கி கொடுத்துருவோம். இது அனைத்துமே டிசம்பர் 3 இயக்கம் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. அதற்கு அவருடைய தீபக் சாருடைய முழு ஒத்துழைப்பு, அவருடைய நிர்வாகத்திற்கு தான் இங்க நம்ம வீடு வாங்கி கொடுத்தோம். மொத்தத்தில் 198 பேருக்கு இதை வாங்கி கொடுத்துருவோம். அப்போ எவ்வளவு பேர் ஈடுபடாத கொடுத்துருக்க பார்த்துங்க. அடுத்து கொரோனா டைம்ல வீடு தேடி தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி போட்டுருக்கோம். எத்தனை பேர் போட்டுருக்கா? 450 பேருக்கு மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு கொரோனா வேக்சின், அது கொரோனா வேக்சின் தடுப்பூசி கொடுக்கணும். அடுத்து இல்லம் தேடி மருத்துவத்தை உருவாக்கியிருக்கோம். இது இல்லாம நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாய்ப்பு மூலமாக ஒவ்வொரு வீட்டு பிளாக்லையும் சாயந்தரத்தை அறிவிச்சிருக்கிறோம். மொத்தம் 286 வீடுகளுக்கு சாயந்தரத்தை அறிவிக்க சொல்லி மனு கொடுத்து இப்போ எல்லாருமே சாயந்தரத்தை தான் வீடு கொடுக்குறாங்க. அதுக்கு டிசம்பர் இயக்கம் பங்கு தான் இங்க. அடுத்து கேக்குதா? அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 பேருக்கு கொரோனா டைம்ல நம்ம மாநில தலைவருமான டிசம்பர் இயக்கத்தின் தலைவருமான தோழர் தீபக் சார் மூலமாக 6000 பேருக்கு மளிகை பொருட்கள் வந்து அந்த கொரோனா டைம்ல 6000 பேருக்கு மளிகை பொருள் வாங்கி தருவோம். அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த குடும்பமே அந்த கொரோனா டைம்ல வாழ்ந்தாங்க, அந்த அளவுக்கு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, 280 பேருக்கு வண்டி பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். பத்தல 250 பேருக்கு வாங்கி கொடுத்தா கஷ்டம். அப்போ வாங்கி கொடுத்துருவோம். 100 பேருக்கு 2 சென்ட் இடம் செங்கல்பட்டு ஃபுல்லா இலவச இடம். பெரும்பாலும் 5 பேர். அதுல நம்ம மாநில தொழிலாளர்களுக்கும் கூட வாங்கி கொடுத்துருவோம். இருப்பிடம் உறுதியாகிவிட்டது. அடுத்து தையல் மிஷின், மாற்றுத்திறனாளிகளுக்கு 67 தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருவோம்.
இதெல்லாம் மிகப்பெரிய இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் முக்கியமான ஒரு இருக்குன்னா தலைவருடைய நண்பரான டாக்டர் சிவமன் ஐயா அவர்கள் மூலமாக 1000 பேருக்கு மருத்துவம் இலவசமாக மருத்துவம் கொடுக்குறோம். இயற்முறை மருத்துவம் இன்னமும் கொடுத்துருக்கா இருக்கிறோம். சரிங்களா? இது பிஹெச் நிறுவனர் தொடர் சிவமன் ஐயா அவர்கள் மூலமாக தான் இந்த சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கும் வந்து தீபக் சாருடைய ஒத்துழைப்பு தான். இப்போ லேட்டஸ்டா வந்த விஷயம் லேட்டஸ்டா நடந்ததுன்னா நம்மளுடைய அமைப்பில் உள்ள மாற்றுத்தாளர்களுக்கு நியமன உறுப்பினராக பொறுப்பு கிடைச்சிருக்கு. என்ன வந்து மாவட்ட கவுன்சிலராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. தோழர் பொதுச்செயலாளர் முருகை அவர்களை புனித தோம்பையர் மலை ஒன்றிய செயலாளராக உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவர்தான் இந்த புனித தோம்பையர் மலை சென்ட் தாமஸ் மவுண்ட் அதுக்கு ஒன்றிய உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து அச்சரபாக்கம் ஒன்றியம் செயலாளர் தோழர் வர்தன் ஐயா அவர்கள் ருத்ரகுடி ஐயா அவர்களை நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்துருக்காங்க. வர முடியும், மழையின் காரணமா வர முடியல. மொத்தம் நம்ம சைவா கந்தன் அவர் களத்தூர் அதாவது அச்சரபாக்கம் களத்தூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக கந்தன் அவர்கள் கந்தத்தோழர் அவர் வந்திருக்காரு. அவருக்கு கைத்தல் பத்தலைங்க. இதெல்லாம் தெரியுமா? கந்தன் அவருக்கு கைத்தல் கந்தன் கை தூக்கு. அவரு இந்த அமைப்பு வரும்போது எனக்கு ஏதாவது சாத்தியமாக கேட்டவர். அவர் முன்னாடி இருக்காரு. களவாடி மாற்றுத் தலைவர் கிராமப்புறத்தில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் நம்ம உருவாக்கி நிற்கிற டிசம்பர் 3 இயக்கமும் சமுதாயத்தை மாற்றும் மாற்றுத்திறன் உரிமை சங்கமும். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு 10 பேருக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக வீடு ஒதுக்கீடு நடத்துகிறோம். இன்னைக்கு அதுல முதன்மையான வீடுனா தன் குழந்தையை வேணாலும் ஒதுக்கி தள்ளிய நிலையிலும் தன் தந்தை நின்று அந்த குழந்தைய பாதுகாத்து சகனா பார்ப்பான். அவருக்கு வந்து அவருக்கு வீடு வழங்கப்பட்டது. மாநில தலைவர் முயற்சியாக இப்ப வீடு வாங்கிட்டாருன்னா அதுவும் இந்த ஒற்றுமையாளர் தான். நன்றி.